வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். சீமான் பேசுறதே எங்க தலைவர் ஒரு நாள் கால வாங்க மாட்டாரு. ஓகேங்களா? சீமான் கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காம, ஒரு கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் கூட சீமான் ஆக முடியாது. ஓகேங்களா? கத்திரம் எதுவுமே ஜெயிக்க முடியாது. தளபதி பொறுமையா இருக்காரு. 2026 வெற்றி நிச்சயம். பதில் சொல்ற நேரத்தில் சொல்லுவாரு. அவருக்குன்னு ஒரு நேரம் வரும். கண்டிப்பா இது 2வது மாநில மாநாடு. கண்டிப்பா அடுத்தடுத்த இதுல சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு இது கரெக்டா பேசுவாப்ல, கரெக்டா நடப்பாப்ல. பின்னாடி எங்களை பொறுத்த வரைக்கும் சீமான ஒரு ஆளே கிடையாது. ஓகேங்களா? நாங்க ஒரு சீமான ஒரு ஆளா கூட மதிக்க கிடையாது. ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக சொல்லுங்க, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. சீமான் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அவன் கத்திட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். வேற ஒன்றும் இல்ல. தளபதி பேரு இப்ப சிஎம் போய் சீமான் சந்திச்சு வந்திருக்காப்ல. சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி பேசினாப்புல ஒய்பிரிவு தம்பி தம்பினாரு. இதுக்கு முன்னாடி ஒய்பிரிவு ஏன் கொடுக்குற கேட்டதுக்கு அவர் ஒரு தம்பி ஒரு பெரிய இடத்துல இருக்காப்ல, ஒரு சில நடிகரா இருக்க பெரிய இதுல இருக்காப்ல, அவருக்கு ஒய்ப் பாதுகாப்பு கொடுக்கலான்னு சொல்லி விமர்சனம் பண்ண. இப்ப சிஎம் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அங்க போய் என்ன பேசினாரு தெரியல, வேலை போயிட்டாப்ல. சீமான் தான் கத்திக்கிட்டு இருந்தான், அவனும் வேலை போயிட்டான். ஒன்னும் பண்ண முடியாது. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.